கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். உன் பாவம் உன் வாசப்படியிலே படுத்து கிடக்கிறது. நீங்கள் பாவத்தை விட்டால்தான் உங்கள் வீட்டு வாசப்படியிலே கிடக்கிற பாவம் உங்களை விட்டு போகும். நீங்கள் பாவத்தை விடாததினால்தான் நீங்கள் வீட்டுக்குள் அம்மாவிடமோ அப்பாவிடமோ மனைவியிடமோ இனி நான் குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், கஞ்சா அடிக்க மாட்டேன், பொய் விபச்சாரம் திருடு கொலை எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் செய்ய முடியாமல் போகிறது. ஏன் தெரியுமா? பாவம் உங்கள் வாசப்படியிலே படுத்து கிடக்கிறது. பார்த்தீங்களா? நீங்கள் வெளியே போகும்போது அதுவும் உங்கள் பின்னாடியே வருகிறது. பாவம் அது வருகிற அந்த பாவம் என்ன செய்யுமா? உங்கள் கூடவே வருகிற அந்த பாவம் தூண்டி தூண்டி விடும். நீங்கள் இப்போது ஒரு கடை சாராயம் 2-3 சாராய கடை பார்க்கும்போது, இல்லை நம்ம மனைவியிடம் சொல்லிவிட்டோம், அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டோம், நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு இங்கே 2-3 சாராய கடையை கடந்து போவீர்கள், வேண்டாம் என்று. ஆனால் 3வது கடையை பார்க்கும்போது குடித்து விடுவீர்கள். ஏன் தெரியுமா? உங்கள் கூடவே வருகிற பாவம் உங்களை தூண்டிவிடும். குடி என்று. அதற்கு நீங்கள் அடிமையாய் மாறிவிடுகிறீர்கள். அதான் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று அர்த்தம். ஓ ஜனங்களை, மனந்திரும்புங்கள், பாவத்துக்கு அடிமையாகாதிருங்கள். மனந்திரும்புங்கள், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். நம் பிள்ளை செய்யாதே என்று சொல்லி எச்சரித்தும் மீறி அதை செய்து அதில் மாட்டிக்கொள்ளும் போது நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் தான் செய்யாதே என்று எத்தனையோ தடவை சொன்னேனே, கேட்டியா? நல்லா சாகு அப்படின்னா நல்லா அவஸ்தைப்படு என்று அர்த்தம். அதே போல்தான் எத்தனை முறை இந்த பூமியிலே நமக்கு வாய்ப்பு கொடுத்தும் மனம் திரும்பாமல் பாவத்தை திரும்ப செய்து கொண்டு ஒரு நாள் மரணத்தை நீ சந்திக்கும் போது உன் ஆத்துமா நரகத்திலே திரும்ப சாகும், நல்லா அவஸ்தைப்படும். என் மகனே, என் மகளே, பாவத்தை விட்டு விலகு, ஓடுங்கள், நீதிக்கு பிழைத்திருங்கள். இயேசு அழைக்கிறார். ஆண்டவரோடு வாருங்கள், வந்து உங்கள் பாவங்களை மனதார கசந்து உங்கள் பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். இப்பொழுதே அதை மன்னிப்பு கேளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். இப்பொழுதே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், மனம் திரும்புங்கள் என்று மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன். மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை நல்வழி நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ.